இந்த ரீடிங் வந்துட்டு உங்களோட கரண்ட் எனர்ஜியை பார்த்துட்டு, அதோட உங்களுடைய இந்த சிச்சுவேஷன், இந்த கரண்ட் எனர்ஜில நீங்க என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இது மறுபடியும் பல் 1, பல் 2, பல் 3 ரீடிங் ஆகும். உங்களோட பல் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பல் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பல் 1 தேர்ந்தெடுத்த உங்களுடைய ரீடிங் எப்படி இருக்க போகுது பார்ப்போம். இது வந்து ஃபேத் கிடையாது. இதான் நடக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஃபேட் பார்க்கல, விதி பார்க்கல. இது ஒரு கிளாரிட்டி ரீடிங் மட்டும். ஸோ ப்ளீஸ் இது உங்கள் கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஒரு கிளாரிட்டிக்காக பாருங்கள். உங்களுடைய விதி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு பார்க்காது. ஓகே, உங்கள் கரண்ட் எனர்ஜி பல் 1, குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ பால்வா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு செல்ஃப் கேர் எனர்ஜியில் இருக்கீங்க. என்ன கேட்டால் உங்களை வந்து ஒரு 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 பர்சனாக வந்துட்டு நீங்கள் எப்படி மற்ற ஆள்கிட்ட இருக்கீங்க அப்படின்னா, மற்ற ஆளையும் பார்த்துக்கிறீங்க, உங்களையும் பார்த்துக்கிறீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு என்ன கேட்டால் நீங்கள் இருக்கிற அந்த ஒரு ஜாப்பாக இருக்கட்டும், அந்த ஒரு சில சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், அதை ரொம்ப அழகாக கேரி பண்ணுறீங்க. ஸோ ஒரு லாங் டேர்ம் ஸ்டேபிலிட்டியாக நீங்கள் வந்துட்டு உங்களோட எனர்ஜி ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதாவது நீங்கள் ஏதாவது நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் எனர்ஜியில் இருக்கீங்க. மற்றாலும் உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. மற்றாலும் உங்களை நம்புகிற மாதிரி நீங்கள் உங்கள் செல்ஃபை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஸ்டேபிள் எனர்ஜி, ஒரு ஹார்மோனியான ஒரு எனர்ஜி, சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு மாதிரி ஹார்மோனியஸாக இருக்கீங்க. பால் நம்பர் 1. ஸோ சப்போஸ் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த எனர்ஜியில், இல்லை இப்போ உள்ள சிச்சுவேஷனில் என்ன மாதிரியான விஷயத்தில் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாவ், நைட் ஆஃப் ஸ்வாட். ஸோ இந்த கார்ட் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்னத்தை குறிக்குதுன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு ஸ்டேபிளான ஒரு எனர்ஜி அப்படின்னு மாதிரி தெரியுது. பட் அதே சமயத்தில் நைட் ஆஃப் ஸ்பாட் என்னத்தை குறிக்குதுன்னா, ஃபாஸ்ட் ஸ்பீடில் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிற மாதிரி, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் சடனாக ஏதாவது நடக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்கு. இது ஒரு பேச்சு, ஒரு சாதாரணமான பேச்சு மூலிமா வரலாம், இல்லாட்டி ஒரு கம்யூனிகேஷன் மூலிமா வரலாம், யார் மூலிமா வரலாம். ஒரு நைட்டு ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குவீன். ஓகே, உங்களோட எனர்ஜி குவீன் ரொம்ப ஃபெமினினாக சாஃப்டான எனர்ஜியாக இருக்கீங்க. அது நைட் ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பீடில் யாரும் உங்களை நோக்கி வராங்க அப்படின் போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த எனர்ஜி ஏன் அப்படி வருது அப்படின் போது, இது உங்ககிட்ட இருந்து கூட வரலாம், இல்லாட்டி யாரும் உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் சடனாக ஃபியர்ஸாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார் உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, உங்ககிட்ட என்ன மாதிரி டோனில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு சில சண்டை, வாய் தகராறுல போய் மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது பால் நம்பர் 1, இது உங்களுக்கான ரீடிங். ஸோ பால் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பால் நம்பர் 2 உங்களோட கரண்ட் எனர்ஜி. பால் நம்பர் 2 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ். செகண்ட் கார்ட் பார்க்கலாம். ஸோ 5 ஆஃப் பென்டக்கிள்ஸில் இருக்கிற உங்கள் கரண்ட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஒரு, இது ரெண்டு பேர் இருக்கிறனால, ரெண்டு பேரை பார்க்குறனால உங்கள் கரண்ட் எனர்ஜியில் இன்னும் ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஒரு சில பேருக்கு வந்துட்டு சிச்சுவேஷன் சொல்ல இதுவாக இருக்கலாம், பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். இப்போது நீங்கள் கரண்ட் சிச்சுவேஷன்ஸில் இருக்கீங்கன்னா யாரும் உங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்படுறாங்க, ஏதோ ஒரு வலி இருக்குது, வேதனை இருக்குது, ரெண்டு பேர் அனுபவிக்கிறீங்க. இல்லாட்டி உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களோட பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸில் இதில் ரெண்டு பேருமே பாதிக்கப்படலாம். ஸோ உங்களோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு யாருமே ஃபைனான்ஸ் சிச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு ஹெல்ப் வராத மாதிரி தெரியுது. ஸோ இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அதே சமயத்தில் நம்ம இங்கே பார்த்தோன்னா உங்களுடைய அந்த ஒரு சிச்சுவேஷனில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்க அப்படின் போது இது இன்செக்யூரிட்டியும் குறிக்குது. உங்களோட இன்செக்யூரிட்டி, அதாவது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்குறீங்க, சொல்யூஷன்ஸை பார்க்க மாட்டீங்க அப்படின்றது தான் உங்களோட கரண்ட் எனர்ஜியில் இருக்கீங்க. இந்த மைண்ட் செட் நீங்கள் மாற்றணும். ஸோ என்னத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா, டெட் கார்டு வந்திருக்கு. டெட் கார்டு அப்படின்னு வரும்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்.
ஒரு சில மாற்றங்களை நோக்கி நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ தான் நம்ம இன்செக்யூரிட்டி பற்றி பேசணும். உங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்குது அப்படின் போது ஒரு சில மாற்றங்கள், அதாவது ஒரு ரிஸ்க்காக இருக்கட்டும், ஒரு புது வழியாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் ப்ராப்ளம்க்கு இருக்கிற அந்த ஒரு சில சொல்யூஷனாக இருக்கட்டும், இது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு புது ஸ்டெப் எடுத்துக்க மாட்டீங்க. அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து தான் ஆகணும். ஒரு சில இது ஒரு மேபி ஒரு பிரேக் ஆஃப் சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம். ஓகே, இல்லாட்டி ஏதோ ஒரு இழப்பு அப்படின்னும் போது இழந்தது நம்ம மறுபடியும் அது கிடைக்குமா கிடைக்காதுன்றது அந்த ஒரு விஷயம் நம்ம கையில் இல்லை. அப்படின் போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணுன்ட்டு இருந்தால் நீங்கள் இழந்ததை விட்டு புது வழியை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான மெசேஜ் பார்க்க முடியுது. பால் நம்பர் 2. ஓகே, ஸோ பால் நம்பர் 3 உங்களுக்கான மெசேஜ் நம்ம பார்க்கலாம். பால் நம்பர் 3 உங்களுடைய கரண்ட் எனர்ஜி. பால் நம்பர் 3 டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அடுத்த கார்டு எடுத்துடலாம். ஓகே, ஓ மை காட். ஓகே, த ஸ்டார். இதை நான் காமிக்க முடியாது, ஸ்டார் கார்டு. ஓகே, ஸோ பால் நம்பர் 3 உங்களுக்கான கார்டு வெரி பியூட்டிஃபுல். ரெண்டுமே எதை குறிக்குதுன்னா உங்கள் செல்ஃபை குறிக்குது, உங்களோட இமோஷன்ஸை குறிக்குது. அண்ட் ஆல்சோ ஹீலிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. பிரைட் ஃப்யூச்சர். உங்கள் செல்ஃபை நீங்கள் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜியில் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கீங்க. பேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இமோஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறீங்க. ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் யாராவது உங்களை ப்ரோவோக் பண்ணுவாங்க, ஏதாவது ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏதாவது பண்ணி உங்களை ஏதாவது பண்ண வைக்கிறாங்க அப்படின் போது உங்களுக்கு சாந்தத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கீங்க. இமோஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கீங்க. ஒரு சில முடிவு எடுக்கிறவனுக்கு நிதானத்தை கடைப்பிடிக்கிறீங்க. அப்படின் போது ஒரு ஃப்ளோ தெரியுது. உங்கள் எமோஷனை பேலன்ஸாக வச்சுக்கிறீங்க, எமோஷனை ஓப்பனாக வச்சுக்கிறீங்க. ஃப்ளோ. ஸோ அதில் ஒரு ரெகுலேஷனாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நிதானமாக இருக்கணும். இந்த விஷயத்த பிடிச்சி வச்சு இறுக்கி வச்சு அதை ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சப்ரெஷனாக ஆக்காமல் அதை புரிஞ்சிக்கிறீங்க. ஓகே, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நான் இதை நான் ஃபீல் பண்ணுறேன், உணர்றேன். பட் ஓகே, நான் ரிலாக்ஸாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. பட் என்ன நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது த ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ ஸ்டார் கார்டு என்னத்தை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஹீலிங் ஜெர்னி குறிக்குது. ஸோ நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதுன்னா இந்த தருணத்தில் உங்கள் செல்ஃபை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஹீலிங் நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் எமோஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறீங்க. பட் அதே சமயத்தில் ஒரு சில பேர் வேணும்னே உங்களை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை ப்ரோவோக் பண்ணணுன்ட்டு. அப்படின் போது அந்த இடத்துல நீங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் இந்த மெசேஜ். நீங்கள் ஹீலிங் ஜேர்னியில் கரெக்டாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் செல்ஃபை நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்கீங்க. பட் மேபி ஒரு சில பேரை தவிர்க்கலாமே. பிளாக் பண்ணணுன்னா பிளாக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சில பேர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதா அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது உங்கள் நன்மைக்கே ஆகும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ 3 பாலுக்குமே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரெசனேட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ எந்த பால் சூஸ் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.